ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடரை வச்சு நம்மளோட மில்லட் ப்ரௌனீஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வித்யாஸ் கேக் பாக்ஸ் ஹோம் குக்கிங் சீரீஸ் எபிசோட் 10. இந்த க்ளூட்டன் ஃப்ரீ ராகி பவுடரில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, லைக் கால்சியம், விட்டமின் சி அண்ட் ஃபைபர் இருக்குது. இந்த பவுடர் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg ராகி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் ராகியை சோக் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. டோட்டலாக 3 days ஆகும் இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு. 3 days ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலன்னு யாரும் நினைக்க வேணாம். ஜஸ்ட் 5 minutes டாஸ்க் தான், அதை மட்டும் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டே சோக் பண்ணியிருந்தோம் இல்லையா, இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு மஸ்லின் கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது எக்ஸஸ் வாட்டரை எடுத்துருங்க. அடியில் ஒரு பிளேட் நான் வச்சுருக்கேன். எக்ஸஸ் வாட்டர்லாம் அதில் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நாட் போட்டு வச்சிடலாம். ஸோ இது நம்மளோட அடியில் தண்ணி இருக்கிறனால இது மாய்ச்சர்டாகவும் இருக்குங்க. இந்த பவுடரை நம்ம ஸ்டோரில் வாங்குறத விட நம்ம கையாலேயே பார்த்து செய்யும்போது தான் அதோட அருமையெல்லாம் புரியுது. நெக்ஸ்ட்டு 24 hours இதை டச் பண்ண வேண்டாம். அடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னா. லைட்டாக முளை கட்டியிருக்கு பாருங்கள். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இன்னொரு 24 hours விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு ராகியும் தனித்தனியாக நல்ல முளை கட்டியிருக்கு. இருங்க, அதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வாவ், செம்மையாக வந்திருக்குல்ல. அவ்வளோதாங்க. இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகியை நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணி பச்சை குழந்தைங்களுக்கு கூட கூல் பண்ணி கொடுக்கலாம். ராகி மால்ட் பண்ணலாம், ராகி ஸ்மூத்தி பண்ணலாம். நான் மில்லட் ப்ரௌனிஸ் பண்ணுறதுனால இதை வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அவ்வளோதாங்க, வெயிலில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே ஓடிஜியில் வச்சு ஒரு 10 minutes ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக மிக்சர் ஜாரில் போடாதீங்க. கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தி ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் நல்லா சலிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோ அப்டேட்ஸ்க்கு இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கான இந்த மில்லட் பவுடர் நம்மளே பண்ணனால நம்மளோட ப்ரௌனிஸுமே ரொம்பவே சூப்பராக ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போட செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை பாருங்கள். எங்களோட ப்ரௌனிஸ் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.